தற்போதைய அண்மை செய்தி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1.65 லட்சம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1.65 லட்சம் கன அடியாக தற்போது அதிகரித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 1.55 லட்சம் கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 1.65 லட்சம் கன அடியாக தற்போது அதிகரித்திருக்கிறது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தற்போது ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து 1.65 லட்சம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். அதாவது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் காலை 9 மணி நிலவரப்படி 1,55,000 வந்து அதிகரித்த நீர்வரத்தானது இன்று 1 மணி நிலவரப்படி 1,65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதாவது காவிரி, கேரளா, கர்நாடக பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள கபினி, கிருஷ்ணசாகர் அணைகளில் நீர் நிரம்பியுள்ளது. இதனை அடுத்து உபரி நீரை அப்படியே தமிழகத்திற்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீரானது நேற்று 1,65,000 கன அடியாக திறந்துவிட்ட நீரானது படிப்படியாக குறைக்கப்பட்டு இந்த 1,65,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நேற்று திறக்கப்பட்ட நீரானது தமிழக எல்லையான பிலிகுண்டூருக்கு காலை 6 மணி நிலவரப்படி 1,55,000 கன அடியாக வந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று 1 மணி நிலவரப்படி 1,65,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத் துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நீரின் அளவை மத்திய குழுவினர் பிலிகுண்டுவில் நீரை அளக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்ப தற்பொழுது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் பலத்த பாதுகாப்பு. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தகுமார்.